السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்த மார்க்கத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் வழிமுறைகளையும் குர்ஆனின் மூலமாகவும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் எடுத்து தந்திருக்கிறார். அவன் கொடுத்திருக்கின்ற கட்டுப்பாடுகள், அவன் அனுமதித்திருக்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கடைபிடிப்பதில்லை. சில நேரம் அவற்றிலிருந்து நாம் கொஞ்சம் வழிதவறி போய்விடுகிறோம். அப்படி வழிதவறி செல்லக்கூடிய நேரத்தில், நாம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த குற்றத்தை பார்க்கக்கூடியவர் எப்படி அந்த குற்றத்தை பிறரிடமிருந்து களைய வேண்டும், அந்த குற்றவாளியை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற அழகான வழிமுறையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சில கட்டுப்பாடுகளை விதித்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லித் தருவார்கள். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். அல்லாஹுவினால் விலக்கப்பட்டவைகளும் தெளிவாக இருக்கின்றன, அல்லாஹுவினால் அனுமதி கொடுக்கப்பட்டவையும் தெளிவாக இருக்கின்றன. ஆனால் இந்த தெளிவான விஷயங்களுக்கு இடைப்பட்டு சிலவை இருக்கின்றன, அவைகள் புரிந்துணர முடியாத அளவிற்கு இருக்கின்றன என்று சொல்லி தந்துவிட்டு அதிகமான மக்கள் அதிலே தவறிழைத்து விடுகிறார்கள் என்று ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை குறித்து பேசி தருவார்கள். ஹலாலும் ஹராமும் மனிதனுடைய சம்பாத்தியத்தில் மட்டும் இல்லை, அவன் பழகக்கூடிய விஷயத்தில், அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வினால் ஆகமாக்கப்பட்டவையும் இருக்கின்றன, விலக்கப்பட்டவையும் இருக்கின்றன. ஆனால் மனிதன் சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் தன்னுடைய அறிவை மட்டுமட்டு அவன் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் சில நேரத்தில் ஹலாலை ஹராமாக ஆக்கி விடுகிறான், அல்லது ஹராமை ஹலாலாக்குவதைப் போல ஹலாலை ஹராமாக்கி விடுகிறான். இது மனிதனுடைய அறிவை பொறுத்து சில சமயத்திலே மாறுபட்டு விடுகிறது. அதனால்தான்
நமக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் என்ன வழிகாட்டுதலை நமக்கு தருகிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கை அமைகின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை களையக்கூடிய விஷயத்தை மிக அழகான முறையிலே சொல்லித் தருவார்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சொல்லித் தருகிற போது அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லி தந்துவிட்டு பல்வேறு செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அவன் அநியாயம் செய்ய வேண்டாம், அவன் மனதிலே கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு அவன் நடந்து கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, வலா யுஸ்லிமுஹு, அந்த அநியாயத்தில் அவனை தள்ளிவிடவும் வேண்டாம் என்று சொல்லி தந்துவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், ஒமன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி. ஒரு சகோதர முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமேயானால் அந்த தேவையை அவன் நிறைவேற்றி கொடுக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறார். மனிதனுடைய தேவை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனுடைய பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது வேறு படிப்பு சம்பந்தமான தேவையாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் கூட பிற முஸ்லிமினுடைய தேவையை அவன் சரியாக நிறைவேற்றி கொடுக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தேவையை சரியான முறையிலே நிறைவேற்றி கொடுப்பான் என்று சொல்லி தந்துவிட்டு அடுத்து சொல்லி தருவார்கள், ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த கஷ்டத்தை பிற முஸ்லிம் அவன் நீக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து அவனை விடுதலை செய்கிறான் என்ற அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற பண்பிகளை சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, இந்த வார்த்தை எல்லோரும் கவனத்திலே எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மனிதனிடத்திலே தவறு என்பது ஏற்படும், அந்த தவறை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒமன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு யௌமல் கியாமா. பாவம் செய்யக்கூடிய மனிதன், தவறிழைக்கக்கூடிய மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறை பல மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த தவறை கொண்டு சென்று அவனை அவமானப்படுத்துவதா அல்லது அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி பார்ப்பதா எது ஒரு முஸ்லிமுக்கு உகந்த செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒமன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமினுடைய குறையை ஒருவன் மறைத்து விடுவானேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளைய கியாமத்தில் அவனுடைய குறையை மறைத்து விடுகிறான் என்று சொல்லி தருகிறார்கள். ஒருவர் குடிகாரராக இருக்கிறார் அல்லது இன்ன பிற தவறுகளை செய்கிறார், திருடராக இருக்கிறார், அவர் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறை தான் தெரியும், தவறு செய்கிறோம் என்று அவருக்கு தெரிந்துதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த தவறை பிற மக்களுக்கு மத்தியிலே தெரியக்கூடாது என்று தான் தோன்றித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இந்த தவறு செய்ததை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் நமக்கு தெரிய வருகிற போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம் என்னவென்றால் அந்த தவறை மறைப்பதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம் என்று அண்ணனம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். தவறு செய்யக்கூடிய மனிதன் இருக்கிறான் அல்லவா, அந்த தவறு செய்யக்கூடிய மனிதன் தனிமையிலே தவறு செய்து கொண்டிருக்கலாம். அப்படி தவறு செய்கிற போது அந்த அவன் செய்யக்கூடிய தவறை பிற நபர்கள் பார்த்து விடலாம். ஆனால் இன்னொரு ரகம் இருக்கிறது அல்லவா, தவறை பொதுவெளியிலே செய்யக்கூடிய மனிதனும் இருக்கிறான் அல்லவா. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை மட்டுமல்ல, தவறு செய்யக்கூடியவன் தனி மனிதனாக இருப்பது ஒரு ரகம், அவன் செய்யக்கூடிய தவறை பிற நபர்கள் யாராவது ஒருவர் பார்த்து விடுவது ஒரு ரகம், இன்னொன்று தான் செய்யக்கூடிய தவறை பகிரங்கமான முறையிலே செய்யக்கூடியவன் ஒரு ரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் ஒருவன் தவறு செய்கிற போது பிற நபருக்கு தெரியக்கூடிய தவறை மறைத்து விடுகிறோம் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லி தருவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. அந்த சாதாரணமான நிகழ்விலே சஹாபாக்கள் மிக அழகான ஒரு பழக்கத்தை கையாண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
அப்படி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் ஜரீர் இப்னு அப்துல்லா என்கின்ற ஒரு நபித்தோழரும் இருக்கிறார். அந்த சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடியவருக்கு திடீரென்று காற்று பிரிந்து விடுகிறது. அப்படி காற்று பிரிந்த போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நபர் காற்று பிரிந்ததோ அவரை மட்டும் எழுப்பி ஒது செய்து விட்டு வாருங்கள் என்று அவரிடத்திலே ஏவலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்பொழுது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே மிக அழகான முறையிலே ஒரு கேள்வி கேட்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, அமீருல் மோமினின் அவர்களே, ஒரு ஆளுக்கு ஒதுமுறிந்திருக்கிறது, அந்த ஆளை எழுப்பி இத்தனை நபருக்கு மத்தியில் இவருக்கு ஒதுமுறிந்திருக்கிறது என்று அவரை வெட்ட வெளிச்சமாக ஆக்குவதா, அல்லது அந்த காற்று பிரிந்த நபரை இந்த சபைக்கு மத்தியிலே அவமானப்படுத்தாமல் அப்படியே அவரை உட்கார வைத்து விடலாமா என்கின்ற தோரணையில் அழகான ஒரு கேள்வி கேட்பார்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்களே, எல்லோரும் சேர்ந்து இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து ஒது செய்து விட்டு வரவா என்று கேட்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அழகான முறையிலே சொல்லுவார்கள், நீங்கள் சாதாரணமான நபர் அல்ல. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு ஆலோசனை சொன்னபோது அந்த ஆலோசனையினால் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் உள்ளம் குளிர்ந்து போனார்கள். ஒரு சபையிலே எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு, அந்த நிகழ்வின் மூலமாக கூட பிறருடைய மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதை விரும்பிய ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொது செய்யலாமா என்று கேட்டபோது இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லாஹுவே, நிஅமத் சய்யிது அன்த, நீங்கள் அற்புதமான தலைவர், அழகான தலைவர். நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலும் சிறந்த தலைவராக இருந்திருக்கிறீர்கள், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் நீங்கள் சிறந்த தலைவராக இருந்திருக்கிறீர்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கொடுத்தார்கள் அல்லவா ஒரு அற்புதமான ஆலோசனை, பிற நபரை கேவலப்படுத்தக்கூடாது, பிற நபரை அவமானப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு அற்புதமான வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா. இந்த சஹாபாக்களினுடைய அற்புதமான பண்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்ம செல்லம் பகிரங்கமாக தவறு செய்யக்கூடியவர்களை குறித்து சொல்லி தருவார்கள். சில மக்கள் இருக்கிறார்கள், குல்லு உம்மதி முஆஃபன் ஃபில் முஜா இல்லல் முஹாஜிரின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் மன்னிப்பிற்கு உரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு உம்மதி முஆஃபன், எல்லா மக்களும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த அத்தனை பேரும் மன்னிப்பு கோரித்தானவர்கள். இல்லல் முஜாஹிரீன், யார் பகிரங்கமான முறையிலே தவறு செய்கிறார்களோ அவர்கள் அந்த மன்னிப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப தவறு செய்யக்கூடிய விஷயத்தில் கூட பகிரங்கமாக தவறு செய்யக்கூடியவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவன் அதற்கு உகந்தவன் அல்ல என்று ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக தவறு செய்யக்கூடியவன் யார் என்பதை இங்கே விளக்கி தருகிறார்கள். ஒருவன் ராத்திரி இரவு நேரத்திலே அவன் குடித்தான் அல்லது வேறு ஏதாவது தவறுகளை செய்தான், தவறு செய்தது அவனுக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய அந்த தவறை பகல் பொழுதிலே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ராத்திரி நல்ல தண்ணி அடித்தேன், ராத்திரி நிறைய நான் குடித்திருக்கிறேன், நான் நிறைய முறையிலே தவறு செய்திருக்கிறேன், நான் நிறைய இரவு பொழுதெல்லாம் தவறான முறையிலே கழித்து கொண்டிருக்கிறேன் என்று இரவு நேரத்திலே அவனுக்கும் ரப்புக்கும் மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை பகல் பொழுதிலே எல்லோருக்கும் மத்தியிலே பகிரங்கமாக சொல்லி திரிகிறான் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவன் தான் பகிரங்கமான தவறுக்கு உரியவன் என்று சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீ செய்திருக்கக்கூடிய தவறை அவன் மன்னித்திருக்கிறான், அவன் மறைத்து வைத்திருக்கிறான், யாருக்கும் தெரியாமல் அவன் மறைத்திருக்கக்கூடிய தவறை நீ பகிரங்கமான முறையில் எழுந்து அமில்துல் பாரிஹத கதா வ கதா, இப்படியெல்லாம் நேற்றிரவு நான் செய்தேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா. இப்படி பகிரங்கமாக செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு கூட தள்ளி போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், பொதுத்தளங்களிலே வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய மாண்புகளை எடுத்து சொல்ல வேண்டும், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற பண்புகளை சொல்ல வேண்டும். தடித்த வார்த்தைகளை சொல்லுகிற போது சில நேரத்திலே மனிதனுடைய மனம் இருக்கிறது அல்லவா, கொஞ்சம் வேறுபாடான முறையிலே சில நேரத்திலே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நான் தாவா பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதன் மனம் சில நேரத்தில் கோணலாக வேலை செய்யும். நம்மெல்லாம் அதிகமாக தெரிந்து வைத்திருப்போம்,
இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரத்தில் எல்லோருமே சேர்த்து சொல்லுவாங்க, சூரிய கிரகணம் இன்று ஏற்படுகிறது, தயவு செய்து சூரியனை பார்க்காதீர்கள், அப்படி பார்ப்பீர்களே ஆனால் உங்களுடைய கண்களுக்கு அது இடையூறை தரும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்றைக்குமே நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நம்ம சூரியனை பார்த்திருக்கவே மாட்டோம். அது சூரியன் அதனுடைய நேரத்தில் சரியாக உதிக்கும், அதனுடைய நேரத்திலே மறைந்து கொண்டிருக்கும். அப்போ அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் மனித அறிவு என்ன சொல்லும் என்றால், இன்னைக்கு சூரியன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு தான் எல்லாருமே சூரியனை போய் பார்ப்போம். இந்த மாதிரி பாதுகாப்பான முறையிலே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கூட நம்ம பார்க்கணும் என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படும் என்றால், ஒரு செய்தியை தடை விதிக்கிற போது அதை செய்ய வேண்டும் என்கின்ற சில கோணலான அறிவு சில நபர்களுக்கு ஏற்பட்டு போய்விடும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அதிகமான முறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன எண்ணம் சில பேருக்கு ஏற்பட்டுருன்னா, ஒரு ரீல்ஸ் போட்ட நேரத்தில் இப்படி பேசுறியா, நான் இன்னும் அதிகமான முறையில் ரீல்ஸ் போட்டு நான் இன்னும் நாசமாக போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய நேரத்தில் அந்த நாசத்திற்கும் நாம் காரணமாக போய்விடுவோம். ஒரு பாவத்தை செய்த ஒரு ஆளை அதிகமான பாவம் செய்வதற்கு தூண்டுகோலாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையிலே அற்புதமாக சொல்லுவார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. இந்த ஹதீஸ் இருக்கிறதல்லவா, சாதாரணமான ஒரு வார்த்தையாக நமக்கு தோன்றினாலும் கூட மிக ஆழமான நுட்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. இதில் முதல்ல 3 வாசகம் இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. ஒன்று, உங்களுடைய கைகளால் அவர்களை திருத்துங்கள். எல்லாத்தையும் போய் அடித்து திருத்திட முடியுமா? அப்போ அடித்து திருத்த வேண்டும் என்றால் நம்முடைய உடைமைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையாக இருந்து அடித்து திருத்தலாம், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்து அடிப்பதற்கு உரிமை பெற்றவர்களாக இருந்தால் அடித்து திருத்தலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஒரு ஆளிடத்தில் ஒரு தவறை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் அடித்து திருத்துங்கள். சில பேருக்கு எடுத்த உடனே அடித்து திருத்தினாலும் கேட்க மாட்டாங்க. அன்பான முறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தெரிந்து விடுவார்கள். அதனால் மனித மனநிலையை அறிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஃபபிலிசானிஹி. அப்படியே அவர்கள் உங்களால் அது முடியவில்லை என்றால், அடித்து திருத்துவதற்கு சாத்தியக்கூறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரை சொல் மூலமாக திருத்துங்கள், நல்ல உபதேசத்தை சொல்லி திருத்துங்கள். ஒரு ஆள் இப்படி ஒரு மோசமான முறையில் சரியத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நேரத்தில் சமூக வலைத்தளத்தை எத்தனையோ பேர் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? எழுத்தாளர்கள் எழுத்துக்காக பயன்படுத்துகிறார்கள், நல்ல முறையில் சில நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தளமாக பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற தளங்களிலே பயன்படுத்தலாம் என்ற நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளத்திற்கு கூட ஹிதாயத்தை கொடுத்து விடுவார். நாம் தவறான வழியிலே இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விடுவார். அப்படி ஒரு விஷயத்தை கையாளாமல் நாம் மோசமான பல விஷயங்களை அவர்களுக்கு மத்தியிலே பயன்படுத்துகிற போது அது மென்மேலும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், கடைசி தரஜாவை சொல்லி காட்டினார்கள், ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி. ஒருத்தரை திருத்துறதுக்கு வழியே இல்லை, அவரை சொல்லி திருத்த முடியலை, அடித்து திருத்த முடியலை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒருவன் தவறு செய்கிறான், ரப்புல் ஆலமீனே அவன் தப்பு செய்கிறான் அப்படின்னு நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன், அது எனக்கு பிடிக்கலை என்று ஒதுங்கி கொள்கிறான் அல்லவா? இப்படி ஒதுங்கி கொள்ளக்கூடிய இந்த நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா, வஸாலிக அல்ஆஃபுல் ஈமான், ஈமானிலே மிக பலவீனமான ஈமான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெருவழியிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒரு தவறு செய்திருக்கிறார் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ திட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டான். இல்லை அபூ தர்தா அவங்கள தப்பு செஞ்சுட்டாரு, அதனால் திட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான கேள்வியை கேட்பார்கள். அவர் தப்பு செஞ்சுட்டாருன்னு திட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க, அவர் ஒரு குழியில் விழுந்துட்டா அவரை நீங்கள் தூக்கி விடுவீங்களா விடமாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எல்லாம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, குழியில் விழுந்தால் நாங்கள் தூக்கி அவரை காப்பாற்றுவோம். அதே போன்றுதான் அவர் இப்பொழுது சறுக்கி இருக்கிறார், மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்கிறார், கொஞ்சம் சர்க்கிளில் இருக்கிறார். அவரை தூக்கி விடுவதற்குண்டான வழிமுறையை கையாளுங்கள், அந்த பாவத்தை விட்டு விடுவாரே ஆனால் அவரும் நம் சகோதரர் தானே என்கின்ற அற்புதமான வழிகாட்டுதலை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள். என்றால் சஹாபிகளினுடைய பண்பாடுகள் இருக்கிறது அல்லவா, அற்புதமான பண்பாடுகள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
தவறிழைக்கக்கூடிய மனிதர்களை திருத்தக்கூடிய பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற நல்ல பண்புகளை நமக்கும் தந்தருள்வதோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தவறு செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல சிந்தனைகளை கொடுத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.